இயேசுவில் பிரியமானவர்களே, இறுதி ஆண்டவருடைய விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிற உங்களுக்கும் உங்கள் பங்கு தந்தை அருள் தந்தை தாமஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த விழா வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நல்லா சந்தோஷமாக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறீங்களே. அன்பு உறவுகளே, தந்தை ஆல்பர்ட் அவர்களை நம்முடைய பங்கிலே பொறுப்பில் அமர்த்துவதற்காக வந்த பொழுது அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாய் அமர்ந்திருந்தேன். அதன் பிறகு இப்பொழுது இந்த திருப்பலியில் உங்களோடு கலந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் பங்கு பணியாளருக்கு என்னுடைய நன்றியை நடுவித்தாக்குகிறேன். இந்த நாளில் அவர்கிட்ட கேட்டேன், சாமி என்ன தலைப்பில் மறைவுரை ஆற்ற வேண்டும்னு சொல்லி அவர் சொன்னார். நேற்று என்ன தலைப்பு? அன்பு. இன்னைக்கு அதே அன்பா? அதே பிரசங்கத்தை எடுத்து அண்ணன் திருப்பி போட்டுருவார். சொன்ன ஃபாதர், நீங்கள் அரவணைப்பை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய சமகாலத்தை இப்படி சுற்றி பார்க்கிற பொழுது நம்முடைய ஃபோன், வாட்ஸ்அப், யூடியூப், இல்லை உங்களுடைய ஃபேமஸான இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்லாம் போனீங்கன்னா இந்த அரவணைப்பு என்பது எவ்வளவு போலித்தனமாய் இன்றைக்கி மாறி போயிருக்குன்னு பார்க்கலாம். நான் பணி செய்கிற பங்குத்தலம் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தது. நம்முடைய தமிழகத்தில் கடைசி சில நாட்களாக, சில வாரங்களாக நடக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது அரவணைப்பு என்பது எப்படின்னு சொன்னால் ஒரு சந்தர்ப்பவாதம். என்னது? ஒரு சந்தர்ப்பவாதம். எங்கே நான் இருந்தால் எனக்கு ஆதாயம் இருக்குமோ அந்த ஆதாயத்தை கணக்கிட்டு ஓடுகிற மனிதர்கள் வாழ்கிற இந்த பூமியில் நாம் எல்லாம் யாரை நோக்கி வந்திருக்கோம்? யாரை நோக்கி? எந்த ஆண்டவரை? இருதய ஆண்டவரை. பவுல் சொல்லுவார்ல பிலிப்பியர் நூலில், அவர் கடவுள் வடிவில் இருந்தார். அப்புறம் பைபிள்லாம் கரைச்சி குடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. கடவுள் வடிவில் விளங்கி அவர் அப்படியே இருக்க ஆசைப்படலை. அவர் என்ன செய்தார்? ஒரு மனிதனாய் மனித வடிவை எடுத்து வந்தார்னு நம்ம பிலிப்பியர் நூலில் வாசிக்கிறோம். அப்போ இயேசு ஒரு பிழைக்கு தெரியாத ஒரு மனிதன். நம்முடைய தராசில் இயேசு வச்சு பார்த்தோம்னா அவர் ஒரு பிழைக்கு தெரியாத மனிதன். இன்றைக்கி எங்கே இருந்தாலும் அதிகாரம் இருக்கோ, எங்கே போனால் பணம் கிடைக்குமோ, எங்கே போனால் தன்னுடைய வழக்கில் தப்பிக்க முடியுமோன்னு சொல்லி மனிதன் சந்தர்ப்பவாதத்தோடு கணக்கிட்டு எல்லாம் என் மக்களுக்காக தான் சொல்லி ஓடுகிற கூட்டத்திற்கு மத்தியில் யோவான் 1:1 வாசிக்கிறோமே, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாய் இருந்தது. அப்படி கடவுளோடு கடவுளாய் இந்த பெருமையில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் தேவையில்லாமல் எங்கு நான் இருந்தால் எனக்கு ஆதாயம் என அவர் கணக்கிடாமல் எங்கு நான் இருந்தால் நமக்கு ஆதாயம் என அவர் யோசித்தனால தான் அவர் நம்மை போல் ஒரு மனிதனாக இறங்கி வந்தார். அப்போ எப்பொழுதுமே நம்முடைய கணக்கும் இயேசுடைய கணக்கும் வித்தியாசமானது. நான்லாம் 90s கிட்ஸு. சின்ன வயசில் எப்பயாவது படம் பார்க்குறப்ப ஒரு படம் பார்த்தேன், இந்த படத்தில் வில்லன் சொல்லுவான், கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக இருக்கும். பரவாயில்ல, நிறையா 90s கிட்ஸ் இருக்கீங்க, 60ஸ்லேருந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும். நம்முடைய கணக்கு எப்படி தெரியுமா? நான் மணப்பாறையில் உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது ஒரு சகோதரர் என்னிடத்தில் வந்து, ஃபாதர் நான் பாவ சங்கீதனம் செய்யணும்னு சொன்னார். திருப்பள்ளிக்கு முன்னாடி நான் சொன்னேன், கொஞ்சம் நேரம் இல்லையே, திருப்பள்ளி முடித்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப நாளாகவே அவர் வந்து பாவ சங்கீதனம் கேட்கணும்னு ஆசைப்பட்டார். நான் ஏதோ ஒரு சூழலில் தட்டி கழிச்சுட்டே போயிட்டே இருந்தேன். அவர் சொன்னார், இல்லை ஃபாதர் நான் தற்கொலை பண்ண போகிறேன், போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பாவ சங்கீதனம் பண்ணணுன்னாரு. பூசையை நிறுத்துங்கயான்னு சொல்லி, வாங்க உட்காருங்க, பாவ சங்கீதனம் வேணாம், முதல்ல பேசுங்க, என்ன உங்கள் பிரச்சனை? ஃபாதர் இந்த வாழ்ந்து கெட்டவன்னு சொல்லுவாங்கள்ல, நான் ஒரு விதத்தில் வாழ்ந்து கெட்டவன் ஃபாதர். நான் வாழ்ந்து கெட்டதால் எனக்கு வருத்தம் இல்லை. வாழ்க்கையில் ஏறுறது இறங்குறது, காசு இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது, அது எல்லாமே இயல்பு தான். எத்தனை பேர் கல்யாணம் வச்சேன், எத்தனை ஜோடிகள் இருப்பீங்க, அப்படி தானே?
கல்யாணத்தன்னைக்கு உங்களை எப்படிலாம் விழுந்து விழுந்து வாழ்த்திருப்பாங்க. நல்லாருமா, 16 பெற்று வாழுமா, சந்தோஷமா இரு, சூப்பராக இரு, ஒரு குறை இல்லாமல் எல்லாம் அப்படி வாழ்த்திருப்பாங்கள்ல. அது அந்த நாளில், அன்னைக்கு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் விடைஞ்சா எப்படி இருக்கும்? வாழ்த்துனா அதே ஓப்படியாக தான் என்ன சொல்லுவாங்க, அந்த உடனே இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லி. நமக்கு நல்லா தெரியும், அது கல்யாணமானாலும் சரி, சாமியானாலும் சரி, வாழ்க்கையில் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். அது எல்லாம் யதார்த்தம், அப்படி தானே? அது யதார்த்தம். அந்த யதார்த்தம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. நமக்கு கடவுள்கிட்ட ஜெபிக்கிறப்ப கூட, எப்பா எனக்கு கஷ்டமே தராத, அது ஜெபம் கிடையாது. பூசையில் சாமியார் ஒவ்வொரு முறை பூசை வைக்கிற பொழுதும் அவர் எதுக்கு தூபம் போடுறாரு? சரியாக சொன்னால் அவங்க பங்கு சாமியார் காசு தருவார். பள்ளிப்பீடத்துக்கா? சரி, ஓகே. வேறு சுற்றி வந்து எங்கே சில தூபம் காண்பார்? எங்கே போக காண்பார்? எல்லாம் ஃபெயிலு. நற்கருணைக்கு நாங்கள் தூபம் காமிக்க மாட்டோம். எதுக்கு? வார்த்தைக்கா? அது நம்ம சின்ன வயசில் பண்ணுவோம்ல, எழுதி வச்சா அட்டன் பண்ணுற மார்க் போடுவாங்களா, அது மாதிரி ஏதாவது. திருப்பலி ஆரம்பித்ததுக்கப்புறம் நற்கருணைக்கு வேலையே கிடையாது. திருப்பலி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முறை பங்கு தந்தை தூபம் காட்டுறப்ப எதுக்கு காட்டுறாருன்னு சொன்னால், அங்கே இருக்கிற பாடுபட்ட ஆண்டவருக்கு காட்டுறார். கஷ்டம் வேணாம், கவலை வேணான்னு சொன்னால் ஜெபிக்கிறப்பெல்லாம் அவர் ஞாபகத்துக்கு வரணும். தன் சொந்த மகனுக்கே என்ன செய்யல, அவர் ஈஸியான வழியை கொடுக்கலன்னு சொன்னால் நமக்கும் இந்த பிரச்சனை எல்லாருமே வரும். அவர் சொன்னார், ஃபாதர், நான் கஷ்டப்பட்டதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் நான் நல்லா வாழ்ந்தப்ப என் கூட இருந்த என் உறவுகள், என் நண்பர்கள், மனிதர்கள், நான் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் கடன் பட்டு இருக்கிறேன், ஒருத்தருமே கூட இல்லை, அந்த வேதனையை கடந்து வர முடியல ஃபாதர். என் கூட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்கின்ற வழியை விட, என்னிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற பொழுது எவனுமே என் கூட இல்லைன்ற வலி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. கொஞ்சம் தொழில் பண்ணனா மீண்டும் நான் மேலே ஏறி வந்துடுவேன். ஆனால் தொழில் செய்வதற்கு முதலீடு பண்ண காசு இல்லை. நான் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்காமல் அள்ளி கெடுத்தேனோ, இன்னைக்கு அவன் கடன் கொடுக்க கூட எனக்கு தயாராக இல்லை ஃபாதர். நான் வீழ்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கிறேன், என் மனைவி, என் பிள்ளைகளை தவிர என்னோடு யாருமே இல்லை. இதை நான் கடக்கணும்னு சொல்லி எவ்வளவோ முயல்கிறேன், கடக்க முடியல. என் மனைவி, என் பிள்ளைகள் முகத்தை காண்கிற பொழுதெல்லாம் எப்படி வாழ்ந்தவர்களை இன்னைக்கு இவ்வளோ வேதனையோடு வாழ வைக்கிறேன்னு சொல்லி என் மனம் ரொம்ப கஷ்டப்படுது. அதனால தான் பல நேரங்களில் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். இப்பயும் அந்த முடிவில் தான் வந்திருக்கேன் ஃபாதர். இருந்தாலும் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், பாவத்தெல்லாம் சொல்லிட்டு போனாலும் சொல்லேன். நான் சொன்னேன், நான் உங்கள்ட்ட பாவம் செஞ்சதை கேட்க மாட்டேன்னு ஏன் சொன்னேன்னா, நீங்கள் கொட்டி பேசி அழுது தீர்க்கிற நேரம் இது. அவரை போல இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சூழல் வரும், ஒரு நேரம் வரும், வராமலாம் இருக்காது. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிற பொழுது யாருக்கு இல்லை பைபிள் இருக்குது, தொடக்கத்தில் 50ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 15, மழையினால் கொண்டு வரல, அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மழை இல்லை அப்படின்னா என்ன இடத்துக்கு, வலது கீழே ஒரு பைபிள், இடது கீழே ஒரு பைபிள் வந்திருக்கும். தொடக்க நூலில் தன் சொந்த சகோதரர்களால் யோசேப்பு விற்பனை செய்யப்படுவான். தன் தந்தை, தன் வீடு, தன் நாடு எல்லாவற்றையும் விட்டு அவன் அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் போவான். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் பின்னாளில் தன் சகோதரர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர்களை அவன் ஏற்று அரவணைப்பான். கொஞ்ச நாள் போகுது, இந்த யோசேப்புடைய அப்பா யாக்கோபு இறந்து போவார். இறந்து போனதுக்கப்புறம் அந்த அண்ணனுங்க நினைப்பாங்க, கோண புத்தி திரும்பி போகுது, இத்தனை நாளும் அப்பா கூட இருந்தாருன்னு சொல்லி தம்பி நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டான், இப்போ அப்பா இறந்துட்டாரு, ஒருவேளை நம்ம சின்ன வயசில் அவனுக்கு செஞ்ச தப்பையெல்லாம் நினச்சி பார்த்து வந்து திரும்பி தம்பி நம்மளை பழி வாங்கிடுவானோ அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சுட்டு போய் இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு அடிமையாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் முழந்தால் படியிடுவார்கள். இந்த முழந்தால் படியிடுகிற பொழுது யோசேப்பு அழுதார்னு வெளியேன்னு சொல்லுது. யோசேப்பு அழுதார். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் மற்றவனையும் பார்ப்போம். உண்மைதானே? நம்ம கஞ்சமாக இருந்தால் பார்க்குறவனா எப்படி தெரியும்? கஞ்சமாக தான் தெரியும். என் புத்தி கோண புத்தி, அதனால யோசேப்பு புத்தியும் கோணலாம் இருக்குமோன்னு சொல்லி போய் கேட்குறாங்க, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லும்பொழுது யோசேப்பு அழுதார் அப்படின்னு வார்த்தையை அவர் சொல்லுவார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் பேணி பாதுகாப்பேன். தொடக்க நூல் 50:21. இப்போ நல்லா பாருங்கள், தன் கண்ணுக்கு முன்னால் தங்கள் குற்றங்களை தானே ஒற்றுக்கொண்ட சகோதரர்களை வந்து முட்டி போடுகிறாங்க. நீதியின்படி பார்க்கிற பொழுது தண்டனைக்குரிய சகோதரர்கள், சின்ன வயசில் கிடைக்க வேண்டிய இயல்பான சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் தட்டி பறித்தவர்கள், தன் தந்தையின் மடியிலிருந்து தன்னை தூக்கி எறிஞ்சவர்கள்,
வந்த நாட்டில் ஒரு பெண்ணோடு செய்யாத தப்புக்காய் குற்றத்தை அனுபவிக்க வேண்டிய சூழல், சிறை கம்பிகளுக்கு பின்னால் வாழுகிற சூழல், இவ்வளவு கஷ்டத்துக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லி அவன் பழி வாங்கி இருக்கலாம். ஆனால் இந்த உடைந்து போன நேரத்தில் தான் நான் உண்மையான பாசத்தை காண்பிக்கணும்னு சொல்லி யோசேப்பு சொன்ன வார்த்தை பாருங்கள், தொடக்க நூல் 50:21, நான் உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளையும் நான் பேணி பாதுகாப்பேன். அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த அரவணைப்பு இன்னைக்கு ரொம்ப நம் மத்தியில் அது காணப்படுவதில்லை. எல்லாமே ஒரு மேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. மேக்ஸ் மாதிரி, நான் காசு கொடுக்குறேன், ஏன் திரும்பி வரும்னு சொல்லி தான் கொடுக்குறேன், அப்படி தானே? உண்மையா பொய்யா? நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு 1/2 பவுனுக்கு மோதிரம் போட்டு வாங்க, அடுத்து நீங்கள் அவரை உங்கள் ஃபங்க்ஷனை கூப்பிடுங்க, வந்த உடனே உங்களுக்கு கை கொடுத்து சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அருமையான கல்யாணம், உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் மனசார ஓகேன்னு சொல்லுவீங்க? உறவுகள் எல்லாம் எந்த தளத்தில் இருக்குது பாருங்கள். பொருள் கொடுத்து பொருள் வாங்குகிற நிலைமை. அது சில பேர் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, பணமாக வைக்காதீங்க, ஏன் பணத்தோட மதிப்பு இறங்கிட்டே போகுது, நகையாக செஞ்சிரு, அப்போ தான் அவன் செய்கிறப்ப நகை வேலை நிறையா இருக்குன்னு சொல்லி பார்த்து செய்கிற மனிதர்கள். ஆக நாம் இன்றைக்கி ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க வச்சுருக்க அன்பு என்பது பெரும்பான்மையான நேரங்களில் அது எல்லாம் பொருள் சார்ந்தது தான், அது உறவு சார்ந்தது கிடையாது. நம்ம போடுற சண்டையெல்லாம் எடுத்து பாருங்கள், நம்முடைய உறவு சிக்கல்களை எடுத்து பாருங்கள். நான் அவனை அன்பு செய்தேன், அவனை அரவணைத்தேன், மீண்டும் அவன் என்னை அன்பு செய்யவில்லை, அரவணைக்கவில்லை, என் இக்கட்டான சூழலில் என்னோடு இல்லைன்னு சொல்லி சண்டை போடுறோம் இல்லையே. அந்த ஒரு அடி இடம் யாருக்குன்னு பாரியா போயிட்டு பின்னாடி ஓடுற அந்த இடத்துல காம்பவுண்ட் சோறு அண்ணன் தம்பி ஒரு அடி தள்ளி கட்டினா போதும், நம்முடைய இரத்த பாசம் எல்லாம் வெளியே வந்துடும். எல்லாம் பொருள் சார்ந்த உறவுகள், உண்மையான உறவே கிடையாது. இங்கே இருக்கிற அம்மா அப்பாலாம் பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளை தவழ்ந்து நடக்கிற பொழுது பிள்ளையை கொஞ்சம் விளையாடுவீங்க, உங்கள் பிள்ளை கொஞ்சம் நிமிர்ந்து நின்னா போதும், பிள்ளை எங்கடா படிக்க சேர்க்கலாம் யோசிக்கிறீங்களா இல்லையா? யோசிக்கிறீங்கள? பிள்ளை எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், இங்கேருந்து குளித்தலைக்கு அனுப்பலாமா, திருச்சிக்கு அனுப்பலாமான்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை 5 பிள்ளை இருந்தாலும் ஐயோ 4 பிள்ளை தான் படிக்க வைக்க முடியும், 5வது பிள்ளை கஷ்டம், எங்கேயாவது போய் ஆசிரமத்தை சேர்த்தரலாம். யாராவது ஒரு தாய் தகப்பன் நினச்சிங்க? யாராவது ஒரு தாய் தகப்பன் 3 பிள்ளையை பெற்றுட்டேன், 2 பிள்ளையை நான் படிக்க வச்சுக்கிறேன், ஒரு பிள்ளையை போய் எங்கேயாவது அனாதாசிரமத்தில் படிக்க வைக்கலாம் நினச்சிருப்பீங்க? இல்லை. எத்தனை பிள்ளை பிறந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லா பிள்ளைக்கும் ஒரே மாதிரி செலவு செய்து எல்லா கஷ்டத்தையும் சிலுவை போல முதல்ல சுமந்திருப்பீங்கல்ல, அது தாய் தகப்பன் நீங்கள், உங்கள் அன்பு. ஆனால் உங்கள் பிள்ளைகளை நினச்சி பாருங்களேன், இன்னைக்கு நகரப்புறத்துக்கு வந்து பாருங்க, பெத்த எடுத்த பிள்ளைங்க 5 இருக்கும், ஒரு வாரத்துக்கு ஒரு பிள்ளை பொண்ணா கூட 4 வாரம் ஒரு மாதமும் ஜம்முன்னு வாழலாம். ஆனால் கடைசி காலத்தில் அம்மா அப்பாவை வைத்துக் கொள்வதில் கூட என்ன பண்ணுறோம், ஒரு கணக்கு இருக்கும். நான் யாரை வச்சுக்கிறேன், அம்மாவை கூட வச்சுக்கிறேன், ஆனால் யாரை வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அம்மா எதுக்கு பயன்படுவாங்க? சமைக்கிறதுக்கு, ஒருவேளை புள்ள பிறந்தா பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு, ஒருவேளை வெளியே போனால் அப்போ ஒரு ஆயம்மா வேலை, அப்படி தானே? ஆனால் அப்பா என்ன பண்ணுவார், நசன்னுவார், அப்பா எனக்கு வேணாம். உங்கள் கை கால்கள் ஓய்ந்து தேய்ந்து போன காலகட்டத்தில் கூட நீங்கள் எவ்வளவு பயன்படுவீர்கள் என்பதை பார்த்துதான் இன்னைக்கு பல நேரத்தில் உறவுகள் எல்லாம் பெத்த பிள்ளைகளே நம்மை பார்த்து கொள்ளுகிற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இறுதி ஆண்டவர் விழாவுக்கு வந்திருக்கிற பொழுது ஒரு அற்புதமான செய்தியை அவர் சொல்லுகிறார். நீங்கள் 1 பேதுரு 5:7 வாசிக்கிறப்ப, உனக்கு கவலை இருக்காயா, கவலைப்படாத, உன் கவலையெல்லாம் யார்கிட்ட கொடுத்துரு, ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. ஏன்? ஏன்னா அவர் உன் மேலே கவலை வச்சிருக்காரு. நல்ல வார்த்தை. உன் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடு, ஏனெனில் அவர் உன் மீது கவலை கொண்டிருக்கிறார். இந்த கடவுள் பேதுரு சொன்னப்ப விவிலியத்தின் கடைசி நூல்களில் அல்ல, நீதித்தலைவர்கள் 10ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையை சொல்லுவார். கடவுள் தன் சொந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டதை பார்த்து கடவுள் வேதனைப்பட்டார்னு சொல்லி. அப்ப நாம் வேதனைப்படுவதை விரும்பாத ஒரு கடவுளை நாம் வழிபடுகிறோம்னு சொன்னா, அந்த கடவுளுக்கு யார் தாயும் தந்தையும் பிள்ளைகளுமாய் உண்மையான பிரமாணிக்கத்தோடு இருக்கிறீர்களோ அந்த குடும்பத்தில் அவர் அரவணைப்பு ஒரு நாள் விட்டு போகவே போகாது. கல்யாணத்தன்னைக்கு என்ன சொல்லுகிறோம்? கணவனும் மனைவியும் கையை சேர்த்து பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்றோம்? சொல்லுங்க, எனக்கு மனப்பாடமா தெரியும், நான் பல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ல. சொல்லுங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயினும். தம்பி நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? இல்லை, எல்லா கேள்விக்கும் பதில் வருது. இந்த கேள்வி சத்தமாய் வருத. பிரமாணிக்கமாய் இருந்து மதிக்கவும் நேசிக்கவும்
அன்பு செய்யவும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவியோ? இந்த பாருங்க, இது கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது. கடவுள் பைபிள்ல தான் சொல்லியிருக்கிறாரு. தன் சொந்த மக்களை எல்லாம் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் சீனாய் பாலைவனத்தில் போயிட்டு அந்த மலைக்கு கீழே வச்சு தான் சொன்னாரு, நான் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறேன். இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னுடைய சொத்து என்றாலும் கூட என் வார்த்தையை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் என் தனிச்சொத்தா இருப்பீர்கள். நீங்கள் என் தனிச்சொத்தா இருப்பீர்கள். ஆனால் கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இல்லாமல் போறதால தான் கடவுளுடைய ப்ராவிடன்ஸ், கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்காமல் போகிறது. இன்னைக்கு நற்செய்தி வாசகம் சக்கையுடைய வாழ்க்கையை விட தானே சக்கைய வாழ்க்கையை வாசிக்க கேட்டோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதை, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதை. சக்கைவை ஏன் இயேசு தேடி சென்று பார்க்க வேண்டும்? பெரிய கூட்டம், இயேசுவை சூழ்ந்த ஒரு கூட்டம், சக்கையை சூழ்ந்த ஒரு கூட்டம். இயேசு பக்கத்தில் இருக்கிற பார்க்கறதுக்கு நேரம் பத்தாது. சக்கையை குட்டையா இருக்கிறான், நிமிர்ந்து பார்க்க முடியல. இவ்வளவு மக்கள் சூழ்ந்து இருக்கிற பொழுது ஏன் இயேசு சக்கையை தேடி போனார்? ஏன் இயேசு சக்கையை தேடி போனார்? வீட்டில் முடிவு பண்ணி வந்துட்டீங்களா? கேள்விக்கு பதிலாம் வராத சாமி. சக்கேயு உண்மையான தாகத்தோடு இந்த இயேசு யார் என்பதை அவர் காண தேடினார். அவர் மேல ஒரு பழிப்பாவம் இருந்துச்சு. சக்கேயு என்ன சொன்னாங்க? அவன் வரி தண்டுறாயா, அடுத்தவன் சொத்தை புடுங்குறான், அடுத்தவன் காசை புடுங்குறான். நல்லா பாருங்கள், ஒரு முத்திரை, அந்த முத்திரையை விட்டு சக்கையை வெளியே வர முடியல, வெளியே வர முடியாத ஒரு சூழல். உண்மையிலே சக்கையுக்கு பணம் தான் தேவைன்னு சொன்னா வீட்டுக்கு போறப்ப சக்கையை சொல்றான் பாருங்க, நான் 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன். அப்ப 4 மடங்கு பணம் அவன் வீட்டில் இருக்குது. நான் யாரையாவது ஏமாத்தி இருந்தா நான் கொடுத்துறேன்னு சொன்னா பாத்தீங்களா, அவனுக்கு பணம் பெருசு இல்லை, அதிகாரம் அவன் ஆள் தான் குள்ள. சொல்லுவாங்கல்ல, அவன் தான் ஏன் வேலையை பார்த்தான்ற மாதிரி ஆள் தான் குள்ள. ஆனால் அவர் வரி வசூலித்தவர் கிடையாது. வரி வசூலிப்பவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார். மிகப்பெரிய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த மனிதனுக்கு என்ன இல்லை தெரியுமா? தன்னை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுகிற, நேசிக்கிற, அன்பு செய்கிற ஒரு மனிதன் இல்லை, ஒரு மனிதன் இல்லை. ஏன்னா இயேசு மேல ஒரு பழி விழுது. என்னையா எப்ப பார்த்தாலும் இந்த இயேசு வரி தண்டுபவன் பாவி வீட்டுக்கே போறாரு, அவன் வீட்டிலே சாப்பிடுறாரு, அவன் கூட சுத்துறாருன்னு சொல்லி இயேசு மேல ஒரு குற்றச்சாட்டு விழுகிறது. இந்த குற்றச்சாட்டு சக்கேயுவுக்கு இதமாய் இருக்குது. பரவாயில்லையே, நல்லதை போதிக்கிற ஒருவர், நன்மைகளை செய்கிற ஒருவர் வரி தண்டுபவர்களையும் தேடி வராரா? அவர் யாரையானு சொல்லி பார்க்கிற ஒரு தாகம் சக்கேயுவுக்கு இருந்தது. அதனால்தான் எல்லோரும் இயேசுவை அந்த கூட்டத்தில் பார்க்க வந்தாலும் கூட சக்கேயுவை மட்டும் இயேசு தேடி போனார். ஏன்னா யோவான் 2ஆம் அதிகாரம் 25 ஒரு வார்த்தை இருக்கும், நீங்க யாருமே இயேசு கிட்ட போயிட்டு இந்த அக்கா யாரு, அந்த அண்ணன் யாரு, அந்த அப்பா யாருன்னு எடுத்து சொல்ல வேண்டிய தேவை கிடையாதான். ஏன்? ஏன்னா மனுஷ உள்ளத்துல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். வார்த்தை பாருங்க, மனிதர் யார் என்பதை குறித்து இயேசுவுக்கு யாரும் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை யார் அறிஞ்சிருக்கிறார்? இயேசு அறிஞ்சிருக்கிறார். வெளியில நம்ம நிறைய வேஷம் போடலாம், நல்லவனை போல, உத்தமனை போல, பெரிய டோனரை போல, எல்லாத்தையும் மன்னிப்பவரை போல, இரக்கமுள்ளவரை போல வேடமிடலாம், வேஷம் கட்டலாம். வேஷம் போட்டுக்கிட்டு நாம் பல சக்கையை உருவாக்குவோம் கோயில்ல. அவன் வரமாட்டான் சாமி, அவங்க வரமாட்டாங்க சாமி. சில பேர் திருந்த நினைச்சாலும் மேல முத்திரை குத்துவோம்ல. நாளைக்கு காலையில் நீங்க பைபிள் எடுத்துருவாங்களே பூசைக்கு, 10 பேர் உங்களை பத்தி கமெண்ட் அடிப்பாங்க, தான் தெரிஞ்சுற மாதிரி நடிக்கிறான் பாருங்க, கையில பைபிளை தூக்கிட்டான். பூசை முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி வந்து நற்க நடவுக்கு முன்னாடி முட்டி போட்டு கையை உயர்த்தி ஜெபிங்களே, தான் நடிக்கிறாங்க பாரு சொல்லுவாங்க. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவை சொல்லுகிற பொழுது நம்ம கையில இங்க இருக்கும், சில கை கொஞ்சம் மேல உயர்ந்தா போதும், முன்னாடி பின்னாடி சில பேர் என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க, தான் எல்லாம் பார்க்க நடிக்கிறான். ஜெபமாலையை கையில் எடுத்துக்கோங்களே, அங்கிருந்து குரல் வரும், இவனை பத்தி தெரியாதா, அவன் அம்மா யாருன்னு தெரியாதா, அப்பா யாருன்னு தெரியாதா, இவன் சின்ன வயசுல எப்படி வாழ்ந்தான்னு தெரியுமா, இன்னைக்கு ஏதோ நடிக்கிறான்னு சொல்லி நாம் திருந்த மாறம் இயல்கிற பொழுது கூட மீது சில முத்திரைகள் விழுந்து கொண்டே இருக்கும். சக்கேயு அப்படிதான் சுமந்து அலைந்தான். ஆனால் பாருங்கள், அந்த கூட்டத்தில் யாருடைய கண்கள், யாருடைய இதயம் தாகத்தோடு தேடுச்சு என்பதை யாருக்கு தெரிஞ்சிருந்துச்சு? இயேசுவுக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் யாரையும் தேடி போனார்? சக்கேயுவை தேடி போனார். போய் வீட்டில் போய் என்ன சொன்னார் அவர்? சக்கை வீட்டுக்கு போனோடனே, சக்கேயு இன்னைக்கு இந்த வீட்டுக்கு கரண்ட் வந்துருச்சு அப்படின்னாரா? என்ன சொன்னார்? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு
மீட்பு உண்டாயிருச்சு. நல்லா பாருங்க, அதிகாரம் நிரம்பி இருக்கிற வீடு, பணம் நிரம்பி இருக்கிற வீடு, வசதி நிரம்பி இருக்கிற வீடு. ஆனால் மீட்பு இல்லாத பொழுது சக்கேயு நிறைவி தொலைத்தலைந்தான். ஆனால் இயேசு ஒரே ஒரு அர்த்தம் சொன்னார், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு வந்துருச்சு அப்போன்னு சொன்ன உடனே அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட சக்கேயு, பவுல் சொல்லுவார்ல, இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள மற்ற எல்லாவற்றையும் எப்படி கருதுகிறேன்? குப்பை என கருதுகிறேன். இயேசு வந்தார், மீட்பை கொடுத்தாரு, மற்றதெல்லாம் குப்பை, 4 மடங்கு திருப்பி தரப்பான்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் இயேசுவினுடைய அரவணைக்கிற ஒரு குணம், கடவுளுடைய அரவணைக்கிற ஒரு குணம். யார் தன்னை தாகத்தோடு தேடுகிறார்களோ அவர்கள் இல்லத்திற்கு அவர் வருவார், அவர்களை அவர் தேடி செல்லுவார். இன்னைக்கு எல்லாம் தேர் பவுனியில் கலந்துக்க போகிறோம். நாளைக்கு நற்கருணை பவுனி. இன்னைக்காவது கோயிலில் வைக்கிறப்ப நம்மளாம் குறை சொல்லலாம், ஃபாதர் நான் எழுதாத பூசையா, எத்தனை பூசை எழுதுறேன்னு தெரியுமா, கோயிலுக்கு எவ்வளோ உபயம் செய்கிறேன்னு தெரியுமா, எவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன்னு தெரியுமா, ஆனால் என் வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேந்தே. ஏன் நடக்க மாட்டேங்குது? கடவுள் நாம் கொடுக்கிற பொருளை வைத்து நம்மை அளவிடுகிறவராக இருந்திருந்தால் இங்கே இருக்கிற பணக்காரவங்களாம் என்றைக்கோ புனிதராக மாறி இருப்பாங்க. கடவுள் கொடுக்கிற பொருளை அல்ல, எவ்வளவு ஆத்ம தாகத்தோடு அவரை தேடுகிறோமோ அவர் நம்மை தேடி வருவார். ஆக இந்த திருவிழா நாட்களில் நம்முடைய தேர் ஆகட்டும் அல்லது நற்கருணை ஆகட்டும், நீங்கள் ஆத்ம தாகத்தோடு வந்திருக்கீங்கன்னு சொன்னால், அவ்வளவு பெரிய கூட்டத்தில் இயேசுவை நெருக்கி 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 நசுக்கி இருந்த கூட்டத்தில் கூட என்னை தாகத்தோடு தேடிய சக்கை வீட்டுக்கு நான் போறையான்னு சொல்லி வழிகளை எல்லாம் விலக்கி கொண்டு வந்து நீ இறங்கி வா சக்கைன்னு சொன்னார்ல, அதுபோல இங்க இருக்கிற கூட்டத்தில் தாகம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. தாகத்தோடு யார், எப்பா ஏசப்பா என் வீட்டுக்கு வாப்பா, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேலை இல்லை, இப்போ காசு தங்க மாட்டேன், நோயா வருதுன்னு சொல்லி நீ வந்தா எல்லாம் கிடைக்கணும் தாகத்தோடு இருக்கிறீங்களோ, உங்களை தேடி வந்து அவர் எல்லாவற்றையும் நிறைவாய் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆக இந்த கூட்டத்தில் என் கண்கள் என் இதயம் இயேசுவை எப்படி பார்க்குது புரிஞ்சு வச்சுக்கணும். அரவணைப்பு ஃப்ரீ எல்லாம் கிடையாது. நீ காசை கூட ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஒரு கூட்டம், நம்மளும் சொல்ல மாட்டேன், நம்மளாம் யாரும் வாங்கியிருக்க மாட்டோம். இருதய ஆண்டவர் பிள்ளைங்க ஒருத்தவங்கள ஓட்டுக்கு காசு வாங்கிடுமா? உண்மைதானே? சிரிக்கிறீங்க. எனக்கு நான் நம்புகிறேன், பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாருமே காசு வாங்கிலாம் ஓட்டு போடவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பூசைக்கு வந்துட்டேன், 4 பூசை எழுதி வச்சேன், அரவணைப்பை கொடுத்துரு சொல்ல முடியாது. அரவணைப்புக்கு ஒரு பணம், ஒரு விலை நீங்கள் கொடுக்கணும். அது என்ன விலை தெரியுமா? உங்கள் ஆத்ம தாகம் தான் அந்த விலை. இந்த 3 நாள் திருவிழா கொண்டாடுறோம். வரப்போ அவங்க ஃபாதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், என்ன ஃபாதர் டாம் எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி போகுது நிலைமை இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் பங்கினுடைய நிலைமைகளை பகிர்ந்து கொண்டார். பொருள் சார்ந்ததை பங்கு சமையாருங்க பொதுவாக எப்பயும் பார்த்துப்போம். இந்த 3 நாளில் யாராவது ஒரு நபர், யாராவது ஒரு குடும்பம் இந்த வருஷம் திருவிழாவில், இந்த வருஷம் இந்த 3 நாள் திருப்பலியில் இந்த ஒரு கருத்துக்காக நான் முழுமையாய் பங்கெடுக்க போகிறேன்னு சொல்லி முன்னாடி குறித்து வச்சவங்க இருக்கீங்களா? அப்போ எல்லா வீட்லேயும் எல்லாமே நிரம்பி வெளியுது, அப்படி தானே? எந்த குறையுமே இல்லை. நாம் ஆலயங்களை தயார் செய்கிறோம், நம்முடைய தேர்களை தயார் செய்கிறோம், நம்முடைய வெளி தோற்றத்தை தயார் செய்கிறோம். ஆனால் ஏன் இந்த வருஷம் ஆண்டவர் என்னை பார்க்க வரணும், சந்திக்க வரணும்னு சொல்லி நம்ம ஆத்துமத்தை தயாரிப்பதில்லை? அதனால தான் வெறுமையாய் திரும்பி போகிறோம். காலையில் சோத்தை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, உங்கள் புள்ள அன்றைக்கி திரும்பி வரப்போ ஒரு வார்த்தையாவது கற்றுக்கிட்டு வரதா இல்லையா? வராங்களா இல்லையா? எம்டியாக கூடையை கொண்டு போகிறீங்க, காய்கறி கிடைக்கும் கறி வாங்குறதுக்கும், கூட நிறைய காய்கறியை கறியை வீட்டு வாங்கிட்டு வரோமா இல்லையா? வரோம்ல. 100 ரூபா கொடுத்து தேட்டருக்கு போகிறோம், படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை, திரும்பி வரப்போ ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு வரமா இல்லையா? பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்கிறோமா இல்லையா? இது உலகம் சார்ந்த இடத்துக்கெல்லாம் போகிற பொழுது ஏதாவது ஒன்று திருப்பி பெற்றுக்கொண்டு வரமே. எத்தனை முறை ஆலயத்திற்கு வந்துட்டு ஆண்டவரை பார்க்க வந்துட்டு நற்கருணை உட்கொண்டுட்டு வீட்டுக்கு போகப்ப, சே இன்னைக்கு நான் ஆண்டவர் தொட்டுட்டாரியா, இன்னைக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரியா, இத்தனை முறை உணர்ந்து வீட்டுக்கு போயிருக்கோம். பாவிகளாகிய உங்களுக்கே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு செய்ய தெரியும்னு சொன்னால் எனக்கு இவ்வளவு செய்ய தெரியும் சொன்னாரே பைபிளில். கல்லையும் மீனையும் கிட்ட பாம்பை கொடுப்பாருன்னு சொன்னார்ல. அப்போ அவர் வீட்டுக்கு வந்து எத்தனை பேர் நாம் ஆசீர்வாதத்தில் போயிருக்கோம்? போவது இல்லை பல நேரங்களில். ஏன்னு கேட்டால் நாம் நம்மை தயாரிப்பதில்லை.
ஏதோ வரோம் போகிறோம், அவ்வளவுதான். குறைந்தது இன்னைக்கு நாளைக்குமாவது உங்கள் ஜெபத்தை வீட்டில் முடிவு பண்ணிட்டு இதுக்காக தான் போறேன்னு சொல்லிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அன்பர்களே, அந்த ஒரு லூக்கா நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, இரத்தப்போக்குடைய ஒரு பெண், நான் நிறைவு செய்கிறேன், இதோடு நிறைவு செய்கிறேன். பெரிய கூட்டம், ஆண்டவர் முகத்தை கூட பார்க்கல. ஆண்டவருடைய ஆடையின் நுனியை அந்த பெண்மணி தொடுகிறார். இயேசு திரும்பி பார்த்து வேணுக்குன்னு ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்பார்? என் ஆடையின் நுனியை தொட்டது யார்? இப்ப நீங்க தேருக்கு போறப்ப உங்க சாமியார் திரும்பி கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு பொழப்பில்லை சாமி, இத்தனை பேர் போறோம், யாரா தொட்டிருப்பாங்க போங்க. ஆனால் இயேசு தன்னை யார் தொட்டார் என்பதற்காக கேட்கவில்லை, நம்பிக்கையோடு அவள் தொட்டாள். தன்னத்திலிருந்து எல்லா பணத்தையும் செலவிட்டால் எவரும் அவருக்கு சுகத்தை கொடுக்க முடியல. ஆனால் முடிவெடுக்கிறார், என் ஆண்டவரை நான் நேராய் பார்ப்பதற்கு இந்த சமூகம் விடாது, என் மேல உத்தர குத்தி வச்சிருக்கிறார் தீட்டுன்னு சொல்லி. இந்த சமூகம் அவரோடு நான் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுக்காது. பர்த்திமைன்ற ஒரு பார்வை தெரியாதவன் பேசினான், தாவீதின் மகனே இறங்குங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு தீட்டுள்ள பெண் இயேசுவை முகமுகமாய் பார்ப்பதற்கு சமூகம் அனுமதிக்காது. அவளுக்கு தெரியும். அவள் தன்னை மறைத்து கொண்டு இயேசுவுக்கு பின்னாடி வந்து ஆடையின் நுனியை தொட்டால் போதும், நம்பிக்கையை தொட்டால், பார்த்தீங்களா, வல்லமை வெளியேறிதுன்னு வாசிக்கிறோமே, அந்த வல்லமை தான் அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய காட்ஸ் ப்ராவிடன்ஸ், கடவுளுடைய பாதுகாப்பு, அரவணைப்பு, கேடயம். அவள் முடிவெடுத்து வந்தாள், தொட்டாள். சக்கையை முடிவெடுத்தார், தேடினார், கண்டடைந்தார். நாம் எந்த முடிவும் எடுப்பதில்லை. அதனால தான் பல நேரங்களில் திருப்பலி, திருவிழா, கொண்டாட்டம் எல்லாம் நாம் ஏதோ தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிற காட்சி போல மாறிவிடுகிறது. எப்பொழுது இந்த ஆண்டவர் எனக்கு தேவைன்னு சொல்லி, அந்த ஆண்டவரிடத்தில் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி முடிவெடுத்து ஆத்ம தாகத்தோடு தாயும் தந்தையும் பிள்ளைகளும் கோயிலுக்கு நீங்க கிளம்பி வரீங்களோ, அன்றுதான் நீங்கள் வீட்டுக்கு போகிற பொழுது எப்படி போவீங்க? கடவுளுடைய ஆசிரை கண்டடைந்தவர்களாய் நாம் போவோம். இல்லைன்னு சொன்னால் நாம் திருப்பலியில் பங்கெடுக்கிறவர்களாக அல்ல, திருப்பலியின் பார்வையாளர்களாக இருப்போம். ஆக கடவுளுடைய அரவணைப்பு என்பது அது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அதன் விலை ஒன்றே ஒன்று, ஆத்ம தயாரிப்பு. அதை செய்வோம், அந்த தாகத்தோடு வருவோம். கண்டிப்பாய் இந்த கூட்டத்தில் அந்த தாகத்தோடு இருக்கிறவர்களை இன்னைக்கு இயேசு தேடி வருவார். மகளே வீட்டுக்கு போறியா? நான் வரேன். மகனே வீட்டுக்கு போறியா? நான் வரேன்னு சொல்லி அவர் உங்களோடு வருவார். அவர் வந்தார்னு சொன்னால், உங்கள் வீட்டில் அவர் மீட்பை தந்தார்னு சொன்னால், அதை விட வேறு பெரிய ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு தேவையே இல்லை. கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை இங்கே இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் கண்டடைகிறபடியாக அவர் தூண்டுதலை கொடுக்கட்டும். உண்மையிலேயே உங்கள் உண்மையான திருவிழா என்பது திங்கட்கிழமை காலையில் தான் ஆரம்பிக்குது. எப்போ ஆரம்பிக்குது? ஆமாம், இன்னைக்கு விரும்பினாலும் விரும்பாட்டி எல்லாம் ஜமஜோதியாக முடிஞ்சிடும். நாளைக்கு திங்கட்கிழமை காலை விடுகிற பொழுது உங்களை அழைப்பதற்கு அழைப்பதில் இல்லாத ஒரு சூழலில், உங்கள் கண்களை கவருகிற மின் விளக்குகள் இல்லாத பொழுது, சத்தம் போட்டு நல்லா பாடுற அழகாய் பாடுற பாட்டு கிளாஸ் இல்லாத பொழுது, வாங்க வாங்கன்னு சொல்கிற பங்கு தந்தையின் தனி அணைப்பு இல்லாத பொழுது, நீங்கள் ஆத்ம தாகத்தோடு ஆண்டவரை தேடினீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? தேடுங்கள், நீங்கள் தேடுங்கள், அவர் உங்களை நிச்சயமாக அணுகி வருவார். கடைசி பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். திருப்பாடல் 23 ஆண்டவர் சொல்வார்ல, நான் ஆயனாக இருக்கிறேன், ஆண்டவரே நாயர். அடுத்து என்னம்மா? இல்லை, எல்லா வாயும் அசைது, ஆனால் எல்லாம் காற்று மட்டும் தான் வருதுன்ற மாதிரி தான் அந்த பாட்டு மாதிரி தான் இருக்கு. அந்த திருப்பாடல ஒரு வார்த்தை வரும், என் எதிரிகள் கண் முன்னே ஆண்டவர் எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறார், என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறார், என் பாத்திரம் மனக்கவலை, கஷ்டம், நோய் என்கின்ற எல்லா எதிரிகளுக்கு முன்னதாக கடவுள் நம்முடைய தலையில் அவர் பூசுகிற அபிஷேகத்தின் நறுமண தைலம் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்முடைய இல்லத்தினுடைய பாத்திரம் அவர் அருளால் பொருளால் நிரம்பி வழிவதாக. ஆமீன்.